தமிழக அரசியல் களம் தற்போது வரலாறு காணாத விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. குறிப்பாக அதிமுகவில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு உச்சத்தை தொட்டுள்ள நிலையில் கட்சிக்குள் ஒரு மிகப்பெரிய அரசியல் பூகம்பம் வெடிக்க தயாராகி வருகிறது. கட்சியின் மூத்த தலைவர்களான SP வேலுமணி மற்றும் CV சண்முகம் ஆகியோர் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய மாற்று வியூகத்தை வகுத்து வருவதாக கொங்கு மண்டல அரசியல் வட்டாரங்களில் இருந்து அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு தற்போதைய ஆளுங்கட்சியான தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று வேலுமணி மற்றும் CV சண்முகம் தரப்பு MLAக்கள் எடப்பாடி பழனிசாமியை வலியுறுத்தினர். ஆனால் தனித்து செயல்பட நினைத்த எடப்பாடி பழனிசாமி இதற்கு உடன்படவில்லை. இதன் காரணமாக அதிருப்தி அடைந்த MLAக்கள் சிலர் கடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தாவேகா தலைவர் விஜய்க்கு ஆதரவாக செயல்பட்டனர். தொடர்ந்து விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர் உள்ளிட்ட முக்கிய புள்ளிகள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தனர். ஆனால் வேலுமணி மற்றும் சண்முகம் தரப்பினர் தங்களது MLA பதவிகளை ராஜினாமா செய்ய விரும்பவில்லை. மீண்டும் ஒரு இடைத்தேர்தலை சந்திப்பது தேவையற்ற ஆபத்து என அவர்கள் கருதுகின்றனர். இதைத் தொடர்ந்து பாஜகவின் பின்னணி ஆதரவோடு அதிமுகவை உடைத்து கட்சி தாவல் தடை சட்டத்தில் இருந்து தப்பிக்க ஒரு பக்கா பிளானை அவர்கள் தீட்டியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தற்போது அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்கள் பலம் 42ஆக குறைந்துள்ளது. இதில் 2 பங்கு, அதாவது 28 முதல் 29 MLAக்களை தங்கள் பக்கம் திரட்டிவிட்டால் தகுதி நீக்க நடவடிக்கைக்கு ஆளாகாமல் நேரடியாகவே தாவேகா அரசுக்கு ஆதரவளிக்க முடியும். தற்போது வேலுமணி தரப்பிடம் 15 முதல் 17 MLAக்களின் ஆதரவு இருக்கும் நிலையில் மீதமுள்ள MLAக்களை தங்கள் பக்கம் இழுக்க எடப்பாடி பழனிசாமி முகாமில் உள்ளவர்களிடம் அவர்கள் தீவிரமாக பேசி வருகின்றனர். இதனை தாவேகா தலைவர் விஜயும் உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறப்படுகிறது. சமீபத்திய கரூர் கூட்டத்தில் திமுகவை கடுமையாக விமர்சித்த விஜய் அதிமுகவை தீர்ந்து போன சக்தி என்று மட்டுமே விமர்சித்தார். அதிமுகவின் அதிருப்தி நிர்வாகிகள் பலருடன் தாவேகா தரப்பு நேரடியாக தொடர்பில் இருப்பது இப்போது அம்பலமாகியுள்ளது. தங்களது கட்சியின் MLAக்களை வேலுமணி தரப்பு வளைப்பதை தடுத்து நிறுத்த எடப்பாடி பழனிசாமி தரப்பும் தற்போது தீவிரமான எதிர் நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளது. அதிமுகவில் அரங்கேறி வரும் இந்த உள்கட்சி அதிகார போட்டி தமிழக அரசியலை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்த போகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.